வெள்ளைக்காரன் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்த காலத்தில் ஒரு தடவை வந்து காந்தியடிகளை பார்த்து அவன் வீட்டுக்கு, வெள்ளைக்காரன் வீட்டுக்கு வந்து விருந்து சாப்பிட அழைக்கிறாரு. அப்போ கூப்பிட்ட மரியாதைக்காக நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லியிருக்காரு காந்தியடிகள். அப்புறம் அந்த கூப்பிட்ட தேதி அன்னைக்கு வந்து விருந்துக்கு போயிருக்காரு. விருந்துக்கு போனதையுமே விருந்து வந்து தடப்படலாம் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு அப்புறம் வந்து 2 பேரும் ஹாலில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அங்கே வந்து அந்த வெள்ளைக்காரன் வீட்டில் வந்து ஒரு நாய் ஒன்று இருக்குது. அந்த நாயை பார்த்து கூப்பிட்றான், ஏ வந்தே மாதரம் இங்கே வா, போய் நாங்கள்லாம் சாப்பிட்டோம், நீயும் போய் சாப்பிட்டு வா அப்படின்னு சொன்னான். அப்புறம் அந்த நாய் போயிடுச்சு. அப்போ தான் காந்தியடிகள் வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு, இவன் வந்து நம்மளைய விருந்து சாப்பிட கூப்பிடல, இவன் வந்து நம்மளை அவமானப்படுத்த நம்மளை கூப்பிட்டுருக்கான் அப்படின்னு காந்தியடிகள் தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்புறம் அந்த நாய் வந்து சாப்பிட்டு வந்துச்சு. வந்தே மாதரம் நீ சாப்பிட்டியா, சரி போ வந்தே மாதரம் இப்படின்னு வந்தே மாதரம் அந்த நாயை பார்த்து சொல்லிகிட்டே இருந்தான். அப்புறம் அந்த வெள்ளைக்காரன் வந்து கேட்டான், இந்த நாய்க்கு வந்து நான் வந்து வந்தே மாதரம்னு பேர் வச்சுருக்கிறேன், உங்களுக்கு ஒன்றும் கோபமே வரலையா அப்படின்னு கேட்டான். அது காந்தியடிகள்னு சொன்னார், எனக்கு ஒரு கோபமும் இல்லை, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். அந்த வந்தே மாதத்திற்கு வந்து என்ன ஒரு அர்த்தம்னே தெரியாமல் நீ அந்த நாய்க்கு அந்த பேர் வச்சுருக்கிற, இப்போ தெரிஞ்சுக்கோ, வந்தே மாதரம்னா என்ன, தாயை வணங்குகிறோம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் தான் வந்தே மாதரம். அதனால் வந்து அந்த நாய்க்கு வந்து நீ அந்த பேர் வச்சு அந்த நாயை வந்து தினமும் நீ வணங்குற, அதனால் வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னார். அப்புறம் அந்த மாதிரி காந்தியடிகள் வந்து அப்படி ஒரு கம்பீரமான பதிலடி கொடுத்ததுக்கப்புறம் அந்த வெள்ளைக்காரனோட முகம் வந்து வாடி போய் சுருங்கி போச்சு. காந்தியடிகள் மகிழ்ச்சியாக இருந்தார்.